சனந்த் ஷெட்டி தளபதி விஜய பத்தி சொன்னதோ இவங்க என்ன பண்ணாங்கன்னு கவனிச்சிங்களா? டெல்லியில நீட் எக்ஸாம் பேப்பர் லீக்ஸ் எதிர்த்து போராட்டம் பண்ற நிலையில இந்த ஒரு ஜாதி மதம் மொழி அப்படின்னு பார்க்காம பலதரப்பட்ட மக்களும் மாணவர்களுக்காக வீதியில இறங்கி போராட்டம் பண்ற இந்த நிலைமையில நம்ம தமிழ்நாட்டுல அந்த பிரச்சனையை வச்சும் ஒரு சில பேர் ரொம்ப சிறப்பா அரசியல் பண்றாங்க அப்படின்னு பேசியிருப்பாங்க. உண்மையாவே டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவுகளோட படிக்கிற மாணவர்கள் நீட் எக்ஸாம் மூலமா தேர்ச்சி இல்லாத மாணவர்கள் காலேஜுக்கு லட்சக்கணக்கில் காசு கட்டி படிக்கிறவனுக்கு பதிலா தகுதியான டாக்டர் செலக்ட் ஆனா இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ரோட்ல இறங்கி போராட போறாங்க? நீட் எக்ஸாம் எழுத உள்ள போற மாணவர்களுக்கு அவ்வளவு செக் பண்ணி பிரஷர் போடுறவங்க அந்த நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸை ஏன் பாதுகாக்க முடியல அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதுக்கு ஆதரவா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குரல் கொடுக்க போன சனந்த் ஷெட்டி எந்த கூட்டம்னே தெரியாம சும்மா சிங்கம் மாதிரி ஒத்தால அந்த கூட்டத்துல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேச மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கேன், நான் இதையும் அரசியலா மாத்த நினைக்கிறேன், அத்தனை பேரும் ஜோக்கர்ஸ் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர். ஒரு நாட்டுல படிக்கிற மாணவர்கள் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட உரிமைகளை மட்டும் இல்லாம அவங்களோட எதிர்காலத்தை யாரோ பறிக்க நினைக்கிறாங்க அப்படின்றதான் அர்த்தம். இவங்களோட ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் போட்டு டாட்டா கமெண்ட்ல சொல்லுங்க.